இளம் பெண்களுக்கு இன்ஸ்டா மூலம் ரெக்வெஸ்ட் கொடுத்து தனது வலையில் விழ வைத்து நெருக்கமாக பழகி அவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை இணையதளங்களில் பரப்பி வந்த நபரை ஒடிசாவில் வைத்து போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். ஒடிசாவில் பதுங்கினால் தப்பிவிடலாம் என நினைத்த குற்றவாளி வசமாக சிக்கியது எப்படி? புதுச்சேரியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருபவர் அந்த பெண். அவருடைய மகளுடைய அந்தரங்க புகைப்படங்களை மர்ம நபர் ஒருவர் அதே நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பலருக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்ந்து அனுப்பி வந்திருக்கிறார். உடன் பணியாற்றியவர்கள் இது குறித்து அந்த பெண்ணிடம் கூற அதிர்ந்து போனார் அந்த பெண். அந்த மர்ம நபரை கண்டுபிடித்து சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய போலீசார் மர்ம நபரின் சமூக வலைத்தள அக்கவுண்டுகளை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் ஆய்வு செய்ததில் அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரித்தனர். புகைப்படங்களை அனுப்பிய நபர் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்துள்ளார் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அங்கு சென்று விசாரித்த போது அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 வயதான பிரகாஷ் நாயக் என்பது தெரிய வந்தது. தற்போது அவர் ஒடிசாவில் பதுங்கி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மர்ம நபரை பிடிக்க தனிப்படை அமைத்த புதுச்சேரி போலீசார் ஒடிசா மாநிலம் பாலாசூர் மாவட்டத்திற்கு விரைந்தனர். அங்கு பேருந்து நிலையம் அருகே சுற்றித் திரிந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பிடிபட்ட பிரகாஷ் முதலில் போலீசார் தன்னை தேடி வருகிறார்கள் என்பது தெரிந்ததும் ஒடிசா மாநிலத்திற்கு தப்பியோடி இருக்கிறார். அங்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலையில் சேர்ந்துள்ளார். தன்னுடைய பழைய செல்போன் எண்களை தூக்கி போட்டுவிட்டு புது எண்களை வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்திருந்து பதுங்கி இருந்தவரை போலீசார் நவீன தொழில்நுட்பங்கள் உதவியுடன் தேடி கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். அவருடைய செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரகாஷ் நாயக்கிற்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியிருப்பதும் 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர் பெண்களுடன் பேசும் பொழுது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன் என விதவிதமாக பொய் சொல்லி பெண்களை நம்ப வைத்திருக்கிறார். மேலும் பல்வேறு மாடல்களின் புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து பெண்களை மயக்கி தன்னுடைய வலையில் விழ வைத்திருக்கிறார். ஒரு பெண் நெருங்கி பழகியதும் அவரது அந்தரங்க புகைப்படங்களை கேட்டு வாங்குவதுதான் இவரது முதல் வேலை. பல பெண்களை அதே அந்தரங்க புகைப்படங்களை காட்டி மிரட்டி அத்துமீறி இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இவர் மீது வேறு எங்காவது இதுபோன்ற பெண்கள் சம்பந்தமான அல்லது வீடியோ மிரட்டல் போன்ற புகார் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து பிரகாஷ் நாயக்கை தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்பு ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்.